வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா மே 18. என்னன்ட்டு நம்ம மக்களில் தெரிஞ்சவங்களுக்கு, தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்துட்டு மே 18 அந்த தேதியை வந்துட்டு காதார கேட்டாலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு துன்பமாக வருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த நாள் அப்படிப்பட்ட நாள். கிட்டத்தட்ட 16 17 வருஷத்துக்கு முன்னாடி 2009 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 to 2 லட்சம் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா செத்து போனாங்க. இலங்கை இராணுவம் அவங்க நடத்திய வான்வழி தாக்குதல், இந்த மாதிரி பலமுனை தாக்குதலில் கிட்டத்தட்ட அந்த 1.5 லட்சம் பேர் எப்படி இந்த ஒரு வார காலகட்டத்தில் கிட்டத்தட்ட மே 11 17 18 வாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வெறும் ஒரு வார காலத்தில் 1.5 லட்சம் பேர் செத்தாங்க. எப்படின்னா கடுமையான தாக்குதல்களை பண்ணி உலக நாடுகளால் இராணுவங்களுக்கு இடையான போரில் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகள், கிளஸ்டர் பாம்ஸை வந்துட்டு இராணுவங்கள் வீரர்கள் மேலே, எதிரி நாட்டு இராணுவ வீரர்கள் மேலேயே பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு ஐநாவில் வந்துட்டு சட்டம் இருக்குது. அதை மீறி சாதாரண பொதுமக்களை, அதுவும் இந்த இடம் வந்து நோ ஃபயர் ஜோன், இந்த இடத்துல வந்துட்டு தாக்குதல் பண்ண மாட்டோம்னு அறிவித்து நம்ப வச்சு வஞ்சகமாக அங்கே எல்லாரையும் நயவஞ்சகமாக அவங்க எல்லாரையும் ஒன்று கூட வச்சு அந்த இடத்துல நம்பி, அவங்க சொல்கிற வார்த்தையை நம்பி போய் இருந்த இடத்துல அந்த கொத்து குண்டுகள், இந்த மாதிரி ரொம்ப கொடுமையான ஆயுதங்களை பயன்படுத்தி பொதுமக்களை கொண்டு அந்த மாதிரி குழந்தை, பெண், முதியோருன்ற ஒரு சின்ன ஒரு கருணை கூட காட்டாமல், அந்த எண்ணமே இல்லாமல் கொடூரமாக கொன்ன நாள் இது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழரோட வாழ்நாளில், தமிழர்களோட வரலாற்றிலேயே இருண்ட நாள், இருண்ட பக்கம், இருண்ட காலம் இது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களுக்கே முழுசாக தெரியாது. இந்த தமிழ் தேசியம்னா என்ன, எதுக்கு தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், எதுக்கு தமிழ் தேசியம் தேவைப்படுது, முக்கால்வாசி பேருக்கு தான் தெரிஞ்ச, மக்களுக்கு மட்டும்தான் இது தெரியுது. இது எல்லா மக்களுக்கும் தெரியணுன்றதுக்காண்டி தான் எல்லாரும் வந்துட்டு இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியவாதிகள்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் வந்துட்டு வரலாற்றிலே எப்பயும் நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இப்போ தமிழ் தேசியவாதிகள் இவ்வளோ வந்துட்டு வீரியமாக வந்துட்டு தமிழருக்குன்னு தனி ஆட்சி தேவை, தமிழ்நாட்டை தமிழை தான் ஆளணும் அப்படின்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையும் நடக்க வாய்ப்பு அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட திருப்பூரில் நடந்ததை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி மேலே அவங்க ஆட்சி தான். இன்னும் ஆள் நிறையா ஆக ஆக பார்த்தீங்கன்னா நம்மளும் சிங்களம் எப்படி ஈழத்தில் நம்ம தமிழ் மக்களை கொன்று கூச்சானோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வடக்கம் பண்ணுறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இந்த துக்க நாளில் இந்த மாதிரி என்னைய மாதிரி இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க, 2022 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கே இதை பற்றி தெரியாது. அப்போ யாரோ ஒருத்தர் என்னோட சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதிவிட்டு இருந்ததை பார்த்து மே 18 அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு, கிட்டத்தட்ட அதை பற்றி என்ன நடந்துச்சுன்னு வெறும் சமூக வலைத்தளத்தில் தேடினதுக்கே என்னால் கிட்டத்தட்ட நடந்த சம்பவங்களை வந்துட்டு அதில் கேள்விப்பட்டது பார்த்ததுக்கே பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே என்னால் இயல்பாக இருக்க முடியல. இன்னும் இவ்வளோ கொடுமை நடந்திருக்கு. எப்படி நம்ம தமிழர்கள் மூத்த குடின்றோம், அறிவுபூர்வமானவங்கன்றோம், கல்லணையை கட்டியிருக்கோம், பெரிய கோயிலை கட்டியிருக்கோம், அவ்வளோ போர் அடித்து கங்கையில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து போகிற வழியில இருந்த அரசர்களை தண்ணி எடுக்கிறதுக்காண்டியே தோக்கடிச்சு அவங்கள தூக்கிட்டு வர வச்சு என்னென்னமோ பேசுகிறோம். ஆனால் இப்படி ஒரு அவலமான நிலைக்கு நம்ம வந்துட்டு தள்ளப்பட்டிருக்கோமே, ஏன் இதை தமிழ்நாட்டில் இருந்தவங்கலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு எனக்கே பெரிய கோபம், ஆத்திரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பாதையில் பயணிக்க ஆரம்பித்து ஒழுங்கை கடைப்பிடிச்சி இப்போ வாழ்க்கைனா இதுதான், இப்படி தான் இருக்கணும், மாதுன்னு சுற்றுறதெல்லாம் வந்துட்டு ஒரு வாழ்க்கையா அப்படின்ட்டு இது பண்ணிட்டு அப்புறம் அந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்த பிறகு தான் இந்த மாதிரி மாறி இருக்கும். இந்த ஒரு துக்க நாளில் எல்லாருக்கும் வந்துட்டு உலகத்தமிழர் எல்லாரும் வந்துட்டு துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. ஈழத்தமிழர்கள் முக்கியமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா துக்கம் அனுசரித்து கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த விஷயம் நம்ம வரலாறு இதெல்லாம் வந்துட்டு இப்போ 2009 என்ன நடந்ததுன்றதை பற்றி எல்லாரும் வந்துட்டு தேடுங்க, அதை பற்றி பாருங்கள், அதை பற்றி பேசுங்க. இனி இந்த மாதிரி ஒன்று திரும்ப நடக்கக்கூடாதுன்னா எல்லாருக்கும் இதை பற்றின விழிப்புணர்வு இருக்கும் மக்களே. தேசிய தலைவரும் பார்த்தீங்கன்னா அவரோட குடும்பத்தில் ஒருத்தர் விடாமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சா குடும்பத்தை தப்பிக்க வச்சிருக்கலாம். ஆனால் எல்லாரும் இறந்துருக்காங்க, எல்லாரும் தாய்மண்ணுக்காக உயிரை விட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் நான் மட்டும் என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு யோசிக்க எப்படி நினச்சிங்கன்ட்டு அவரும் அவரோட முழு குடும்பத்தை 7-8 வயது சிறுவன் அவர் மகனை முதற்கொண்டு போர்க்களத்தில் தோட்டா பாய்ந்து வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. சிந்தின ரத்தத்துக்கெல்லாம் வந்துட்டு அந்த சிங்களர்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். நடந்த கொடுமைக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பாக நியாயம் பெற்றே ஆகணும். எல்லா மக்களுக்கும் இந்த புரிதல் இருந்து எல்லா மக்களும் ஒன்றுபட்டு தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபடணும் இந்த நாளில் அப்படின்றத கேட்டுக்கிறேன். எல்லாரும் அதை பற்றி தேடி பாருங்கள் சமூக வலைதளத்தில், புத்தகங்களில். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் மக்களே. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை, உங்கள் புரிதலை என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.